இவை மனச்சோர்வான வாழ்க்கை கொண்ட 4 விலங்குகள். முதலில் சிகாடா. முட்டையிலிருந்து வெளிவந்து மண்ணில் விழுந்து நேராக கீழே தோண்டுகிறீர்கள். இறக்கைகள் அல்லது கண்கள் இல்லாமல் 13 முதல் 17 ஆண்டுகள் வரை பூமிக்குள் காத்திருக்கிறீர்கள், சாப்பிடுவதும் வளர்வதும் தவிர. இந்த நீண்ட காத்திருப்புக்கு பிறகு அவை மேலே வந்து 3 வாரங்கள் வாழ்ந்து இறந்து விடுகின்றன. அடுத்தது மரணமற்ற ஜெல்லி மீன். கடலில் நோக்கமில்லாமல் மிதப்பீர்கள். நோயுற்றாலும் காயமடைந்தாலும் வயதானாலும் இறக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக கடலின் அடியில் மூழ்கி குழம்பாகி மீண்டும் குழந்தையாக மாறுகிறீர்கள். எதையும் செய்யாமல் முடிவில்லா சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறீர்கள். அது முடிவடைவது மீன் அல்லது நண்டால் உயிரோடு கிழிக்கப்படும் போது மட்டுமே. ஆனால் அதைவிட மோசமானது ஆண் ரெட்பேக் சிலந்தி வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் தியாகம் செய்வதே. ஏனெனில் பெண் ரெட்பேக் சிலந்திகள் ஆண்களை விட 8 மடங்கு பெரியவை. இணைபெருக்கத்தின் போது அவை சில வினாடிகள் இணைபெருக்கம் செய்து பெண்ணின் வாயில் பாய்ந்து உயிரோடு உண்ணப்படுகிறீர்கள், அவளது முட்டைகளை உரிப்பதற்கு உதவுவதற்காக. கடைசியாக கிரீன்லாந்து சுறா. நீங்கள் இருளிலும் உறைபனி ஆர்க்டிக் நீரிலும் பிறக்கிறீர்கள். மனிதர்கள் நடக்கும் வேகத்தை விட மெதுவாக நீந்த முடியும். உங்கள் தினசரி வாழ்க்கை இருளில் தனியாக நீந்துவது, இறந்த விலங்குகளின் எஞ்சியதை சாப்பிடுவது, கண்களில் பிராசிட்கள் காரணமாக குருடாகி விடுவது, 400 ஆண்டுகளுக்கும் மேலான ஆயுள்.